திருவாரூர் மாவட்டத்தில் புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் பயிர்கள் கருகுவதால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் பகிர்ந்து கொண்ட தகவல்களின் தொகுப்பை இன்று மாலை 6 மணிக்கு பார்க்கலாம். சென்னை மெரினா சாலையில் உள்ள சிவாஜி கணேசன் சிலை மே 18ஆம் தேதிக்குள் அகற்றப்படும் என தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், சிவாஜி சிலை அகற்றம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு என்னென்ன வாதங்களை முன் வச்சிருக்கு? வசந்த், இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இது கடந்த ஆண்டு தான் முழுமையான விசாரணை நடக்குது. இந்த வழக்குல கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் நடைபெற்ற விசாரணையின் பொழுது இந்த சிவாஜி சிலையை அகற்றுவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் பல கேள்விகள் எழுப்பியிருந்தது. போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் பட்சத்தில் அதை அகற்றுவது தொடர்பாக தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது. நேரடியாக அகற்ற வேண்டும் என உத்தரவிடவில்லை என்றாலும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் என்று தமிழக அரசு கருதினால் அது தொடர்பாக முடிவெடுக்கலாம் என உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில பொதுமக்களுக்கு இடையூறாக தான் அந்த சிலை இருக்குது, அது விரைவில் அகற்றப்படும். சிவாஜி மணிமண்டபம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த பணிகள் முடிவடையும் பட்சத்தில் அந்த இடத்துக்கு மாற்றம் செய்யப்படும் என்று ஒரு வாய்மொழியான தகவலை தெரிவித்தது. அப்பொழுது கடந்த நவம்பர் மாதம் கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற 2வது அமர்வு நீங்கள் எந்த காலகட்டத்தில் மணிமண்டபம் கட்டி முடிப்பீங்க, எப்போ சிலையை அகற்றுவீங்க என்பது தொடர்பாக ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருந்தாங்க. அந்த அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக உயர்நீதிமன்ற 2வது அமர்வின் உத்தரவை எதிர்த்து, அதாவது அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சது. அந்த மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் எப்பொழுது சிலை அகற்றப்படும் என்பது குறித்து தெரிவிக்கவில்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி கேளுங்கள், இது உயர்நீதிமன்றம் தெரிவிங்க என்று விளக்கம் அளித்தது. அதன்படி கடந்த டிசம்பர் மாதம் இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட, அதாவது 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்ற 2வது அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த சிலையை அமைப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என்றும், சிலையை அகற்றுவது மட்டுமல்லாமல் அகற்றி மணிமண்டபத்தில் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 6 மாத கால அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை ஏற்ற உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தனாக்கா, இந்த சிலையை அகற்றுவதற்கு மேலும் ஒரு ஆண்டு, அதாவது நவம்பர் 2016ஆம் ஆண்டு நவம்பர் வரை கால அவகாசம் வழங்குவதாகவும் அதுக்குள் சிலையை மாற்றுவது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில நவம்பர் மாதம் பட்டியலிடப்பட வேண்டிய வழக்கு தற்போது, அதாவது 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தான் பட்டியலிடப்பட்டது. இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வுல விசாரிக்க வந்த பொழுது அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி சிலையை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான அடிப்படை பணிகள் தொடங்கி இருக்கிறோம். ஒப்பந்த புள்ளிகள் அழைப்பதற்கான விருப்புகளும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அதாவது மனுதாரர்களான சீனிவாசன் என்பவர் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்குது. இதே நேரத்தில் தமிழக அரசு தெரிவித்த கூடுதல் தகவல் என்னன்னாக்க, மே மாதம் 18ஆம் தேதிக்குள் சிவாஜி சிலையை அகற்றி அந்த கட்டுமானம் நடைபெறும் ஒரு இடத்துல அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. நேரடியாக மணிமண்டபத்தில் அமைக்கப்படும் என்ற நேரடி தகவல் இல்லை என்றாலும் 2015ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் தகவல்கள் தெரிவித்தபடி இந்த இலை இந்த அகற்றப்படும், அதாவது மெரினா கடற்கரையிலிருந்து அகற்றப்படும் சிலையானது மணிமண்டபத்தில் தான் மாற்றப்படும் என்று தெரிகிறது. வசந்த், முகேஷ், எந்த இடத்துக்கு மாற்ற போறோம்னு ஏதாவது தகவல் இருக்கா? வசந்த், இப்ப பாத்தீங்கன்னா இது 2015ஆம் ஆண்டு வழக்கு விசாரணையில் வந்த பொழுது மணிமண்டபம் கட்டுவதற்கு தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளதாகவும் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து இந்த அந்த மணிமண்டபம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்தாங்க. இதுக்கு ஏற்கனவே மணிமண்டபத்திற்கு இடம் ஒதுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா சென்னை அடையாறுல எம்ஜிஆர் ஜானகி கல்லூரிக்கு எதிராக 2.78 ஏக்கர் நிலத்துல ஒதுக்கப்பட்டிருக்குது. அந்த நிலத்துல தான் மணிமண்டபம் கட்டுவதற்கான பணிகள் ஆரம்ப கட்ட பணிகள், அதாவது அஸ்திவாரம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கி இருக்குது. அந்த பணிகள் நிறைவேறிய பிறகு சிலையை அகற்றுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள சிவாஜி கணேசன் சிலை மே 18ஆம் தேதிக்குள் அகற்றப்படும் என்று தமிழக அரசு உறுதியளித்திருக்கிறது. இது பற்றியான தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி முகேஷ்.